கேரளாவின் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் நினைவகம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள நிலையில் அவரது தியாகத்தை அறிந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு பெரியாரிய உணர்வாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பெரியார் நினைவகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். கேரள மாநிலம் வைக்கத்தில் உள்ள வைக்கத்தப்பன் கோவில் வீதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது என போடப்பட்ட தடையை எதிர்த்து 1927 அங்கு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் இருந்து தந்தை பெரியார் வைக்கம் சென்று அந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தினார். அதன் நினைவாக 1985 ஆண்டு கேரள அரசு வழங்கிய நிலத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வைக்கத்தில் தந்தை பெரியார் நினைவகம் அமைக்கப்பட்டது. அங்கு பெரியார் பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. கடந்த ஆண்டு கேரளாவில் நடைபெற்ற வைக்கம் போராட்ட 100ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 8,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பெரியார் நினைவகம் புனரமைப்பு செய்யப்படும் என அறிவித்தார். இதையடுத்து பெரியார் நினைவகத்தின் புதிய நுழைவாயில், பிரம்மாண்ட நூலகம், புகைப்படங்கள், ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம், குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு பூங்கா, திறந்தவெளி அரங்கம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. 95% பணிகள் நிறைவடைந்த நிலையில் விரைவில் பெரியார் நினைவகத்தை பொதுமக்கள் காண அனுமதிக்கப்பட உள்ளனர். பெரியாரின் தியாகத்தை வெளி மாநிலம் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் அறிந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பெரியார் பெயரில் ஒரு நூலகமும், பின்னாடி குழந்தைகள் விளையாடுவதற்கு ஒரு இடம் ஒதுக்கி விட்டுருக்காங்க. விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. நல்லா ரொம்ப அழகாக செய்கிறாங்க. இது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமோ இல்லை நினைவு நாட்களிலோ இல்லை பிறந்தநாள்லையோ பொதுமக்கள் கூடுறதுக்கும் இல்லை உணர்வாளர்கள் தங்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் வசதியை ஏற்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப ஒரு நினைவு, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருங்காட்சியகம் உருவாக்கியிருக்காங்க. பெரியார் வைக்கம் போடுற நினைவுக்கு என்னென்ன இருக்கோ அது சம்மந்தமான புகைப்படங்கள் வச்சு ரொம்ப அற்புதமான உள் அலங்காரம்லாம் பண்ணி சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் என்ன நோக்கத்திற்காக இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை வெகுவாக நிறைவேற்றுகின்ற அளவில் அருங்காட்சியகம் மிக சிறப்பாக இருக்கின்றது தமிழக அரசின் பங்களிப்பு. கேரளாவில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் நினைவகத்தை பிரம்மாண்டமாக புனரமைத்தது எதற்காக நினைவகம் அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடைய உள்ளதாக பெரியாரிய உணர்வாளர்கள் கூறியுள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் செய்தியாளர் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.